music. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரிகளை உயர்த்தி தொடர்ந்து அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் காரணமாக வாகன சந்தையில் மந்தமான ஒரு சூழல் நிலவி வருவதால் வாகன உற்பத்தியும் வெகுவாக சரிந்துள்ளது. இதனால் டெஸ்லா, BYD ஆகிய நிறுவனங்கள் ஆள்குறைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டன. இந்த நிலையில் பாஷ் நிறுவனமும் 13,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்யும் முடிவை எடுத்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதிலிருந்து தாறுமாறாக முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதனால் அமெரிக்கா உள்பட உலகம் முழுவதும் பாதிப்புகள் நிலவிக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்தியாவை குறிவைத்தே அதிக அளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விசா முதல் வரி உயர்வு வரை அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இந்தியாவுக்குத்தான் நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியா அமெரிக்கா நெருக்கமாக இருந்த சூழலில் அந்த உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மறுபுறம் பாகிஸ்தானுடன் நெருங்கிய முறையில் நட்பு பாராட்டிக் கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். சமீபத்தில் H-1B விசாவில் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த அதிரடி மாற்றங்கள் உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ட்ரம்ப் அதிபராவதற்கு முன்பாக அவருடன் நெருக்கமாக இருந்த தொழிலதிபர் எலோன் மஸ்க் கூட அவருடன் கருத்து வேறுபாட்டில் இருந்து வருகிறார். இந்த நேரத்தில் இந்தியா மீது ஏற்கனவே 50% வரி உயர்வை சுமத்தி நெருக்கடி கொடுத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த நிலையில்தான் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யும் மருந்துகளுக்கு 100% வரியும், சமையல் அலமாரி உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரியும் விதித்து அறிவித்துள்ளார். அதனுடன் மேலும் சிலவற்றுக்கும் வரி உயர்வை அறிவித்து அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் வரி உயர்வு காரணமாக செலவு அதிகரித்துள்ளதால் வாகன உற்பத்தி தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாக கூறி 13,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய பாஷ் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. வாகன உதிரி பாகங்கள் தயாரித்து வருகிறது பாஷ் நிறுவனம். உலகில் முன்னணி நிறுவனங்களில் இதுவும் ஒன்று. ஜெர்மனியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த நிறுவனம் உலக அளவில் 4 லட்சத்துக்கும் அதிகமான ஊழியர்களை கொண்டு இயங்கி வருகிறது. இந்த நிலையில்தான் வாகன சந்தையில் தற்போது மந்தமான ஒரு சூழல் நிலவி வருவதால் வாகன உற்பத்தி சரிந்திருக்கிறது. இந்த உற்பத்தி சரிவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நடவடிக்கைகளும் காரணம். அதன் காரணமாக கட்டணங்களும் அதிகரித்திருக்கிறது, செலவுகளும் அதிகரித்துள்ளது. வாகன உற்பத்தி சரிந்திருக்கிறது. இதனால் ஏற்பட்ட இழப்பை ஈடுகட்டும் வகையில் டெஸ்லா, BYD ஆகிய நிறுவனங்கள் ஆள்குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அதே வரிசையில் இந்த பாஷ் நிறுவனமும் ஆட்குறைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. அதன்படி உலகம் முழுவதுமுள்ள அந்த நிறுவனத்தின் கிளைகளில் பணியாற்றி வரும் 13,000 பேரை பணிநீக்கம் செய்ய முடிவு செய்திருக்கிறது அந்த நிறுவனம். Subscribe to One India and never miss an update. Play music. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.